அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரானார். நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா, விண்ணேற்பு பெருவிழா, ஆவியினுடைய வருகை, ஆளுமை, இவை அனைத்தையும் கடந்து வந்து ஆண்டின் பொது காலத்தின் 8வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு உம்மை பின்தொடர்ந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாதாரணமாக ஒரு மனிதன் கேட்கக்கூடிய கேள்விதான். ஆனால் விண்ணரசுக்காக உழைக்கிறவர்கள் விண்ணகத்திலே நிறைவான வாழ்வை பெறுவார்கள் என்பதை இயேசு இன்று வெளிப்படுத்துகிறார். நாமும் விண்ணரசிற்காக உழைப்போம், விண்ணகத்திலே செல்வத்தை பெற நம்மையே நாம் தயாரிப்போம் இந்த திருப்பலியின் வழியாக. மேலும் இன்றைய திருப்பலியிலே மரித்த என்னுடைய அன்பு தாயார் மரியாமலுடைய ஆண்களை மாற்றிக்காக ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நிறுவடுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளைகளை பின்பற்றுவது பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 35 உட்பிரிவு 1 12 முடிய. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையில் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் வழியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்ற பலிகளையெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பீடத்தின் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சி கொடுத்து உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 1 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு.
உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே, ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப்போகின்றேன். கடவுளாகி நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டுபிடிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகமும் மன்னகமும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகான். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இம்மையில் சொத்து 100 மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போகான். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 8வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த நற்செய்தி வாசகத்தில் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு சாதாரண மனிதனாக என்னை பின்பற்றி வா, நான் இனி உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று இயேசு கொடுத்த அழைப்பினை ஏற்று அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் பின்னே நடந்து வருகின்ற பொழுது பேதுரு இயேசுவிடம் எழுப்புகின்ற கேள்வி இதை நாம் காணுகின்றோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம், எங்களை மட்டும் உம்மோடு இணைத்து கொண்டு உம்மோடு வந்து கொண்டிருக்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வி எழுப்புகிறார். இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவது உண்டு.
சாதாரண ஒரு தனி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாதது 3: உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம். இந்த 3ம் இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்வு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்து விடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையும் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், தன்னிடமிருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தைக்காக பின்பற்றி வருகின்றோமே, எங்களுடைய எதிர்கால வாழ்வு என்ன? எங்களுக்கு இதே மகிழ்ச்சி தொடர்ந்து வருமா? எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, சொத்துக்கள் அனைத்தினுடைய கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்ற கேள்விகளோடு பேதுரு எழுப்புகிறார் ஆண்டவரிடத்தில். இறைவாக்கினர்கள் வாயிலாக இறைவன் சொல்லுகிற வார்த்தை இப்பொழுது நமக்கு நினைவு வருகிறது. என்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய செயல்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகள் அல்ல. மனிதனுடைய பார்வை இந்த உலகத்தை சார்ந்ததாகவே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நிறைவான வாழ்வு கிடைக்க வேண்டும், எதிர்காலம் நிறைவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இறைவன் நமக்கு சொல்லுவது, நாம் இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் வெறும் ஒரு பயணிகளே. சுற்றுலா செல்றவர்கள் சுற்றுலா சென்று விட்டு மீண்டுமாய் தன்னிடம் இல்லம் வருவது போல நாம் அனைவருமே இந்த மண்ணகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். மீண்டுமாய் நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த விண்ணகத்திற்கு செல்வதற்கு தேவையான தகுதிகளை இந்த மண்ணுலகிலே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், பேதுரு ஆண்டவரிடம் இயேசு கிறிஸ்துவோடு கேட்ட கேள்விகளுக்கு இயேசு அற்புதமாக சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழக்கின்ற பொழுது இம்மையில் மறுவாழ்வு உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். யோபு அதைத்தானே செய்தான். சாத்தான் கடவுளிடம் யோபனுடைய வாழ்வை அழிக்க கேட்கின்ற பொழுது, அவனுடைய உயிரை தவிர அனைத்திற்கும் நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அழித்த சாத்தான் தோல்வியோடு இறைவன் முன்னிலையில் விழுந்தானே. இனிமேல் அந்த மனிதனை என்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்று. இழந்ததெல்லாம் 2-3 மடங்காக யோபுக்கு கிடைத்ததல்லவா? காரணம், இறைவன் மீது அவன் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். எனவே இந்த மண்ணுலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் கேட்டு இந்த உலகிலே இறைவன் நம்மை படைக்கவில்லை. மாறாக அவர் விருப்பத்திற்கேற்றார்களை யாரிடம் எப்பொழுது நாம் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார் இறைவன். எனவே அவருடைய விருப்பத்திற்கேற்றார்களை இந்த மண்ணுலகிலே உங்களையும் என்னையும் படைத்தவன் நிச்சயமாக நம் தேவைகளை நிறைவேற்றுவார். அது நம்பிக்கை வேண்டும். தமிழிலே ஒரு சொல்லாடல் சொல்லுவார்களே, மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று. படைத்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்துவிட்டு அவரோடு பயணித்தோம் என்றால் எப்பொழுதுமே நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். பேதுருக்கு அதைத்தானே கிடைத்தது. இயேசுவை நம்பி வந்தான், மறுதளித்தான். ஆனால் திருச்சபையின் முதல் தலைவராக அவரை நியமித்தார் இறைவன். எல்லாவற்றையும் இழந்தோம், எங்களுக்கு என்ன? இன்று வரை உலகம் எத்திசையிலும் அவரை பற்றி பேசுகிறதல்லவா? இதுதான் வாழ்வு மனிதனுக்கு. இதைவிட செல்வங்கள் சேர்ந்தால் அது அழிந்து போகக்கூடியது மண்ணோடு மண்ணாக. ஒரு மனிதனுடைய புனிதமான வாழ்வு, நேர்மையான வாழ்வு, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை தான் இந்த இறைவன் நமக்கு மறுமையிலும் நிறைவு வாழ்வை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே நாமும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பேதுருவை போல கேள்விகள் எழுந்தால் அதை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு, இறைவா என்னையும் ஆசீர்வதித்து உம்முடைய பணிக்காக அழைத்து செல்லும் என்று இயேசுவின் பாதத்தில் நம்மை அழைத்து ஜெபிப்போம். இது திருப்பலி வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமானது அப்பத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிர்மன ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீ. அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகங்களில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் பகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.